அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேசரி. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் மணமாகவும் எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். 1/2 கிலோ ரவா எடுத்துருக்கிறேன், 1/2 கிலோ சீனி எடுத்துருக்கிறேன், ஒரு 200 கிராம் நெய் பசு நெய் எடுத்துருக்கிறேன், ஒரு 20 காஞ்ச திராட்சை, 20 முந்திரி, தேவையான அளவு உப்பு, ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய், ஃபுட் கலர் கொஞ்சம், ஒரு 3 டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணி கலந்து செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம ஒரு பேனை வச்சு ரவாவை வறுத்து எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. கொஞ்சம் ரவா நல்லா பொலன்னு வரும், வந்துச்சு. இப்போது ஒரு பேனில் மாற்றிக்கலாம். நம்ம முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெய் சூடு வந்துடுச்சு, வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொரியட்டும், திராட்சையும் நல்லா பபுள்ஸாக வரட்டும். இந்த திராட்சையெல்லாம் பபுள்ஸாக நல்லா முக்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்த பேன்லேயே நெய் இருக்கும். அது கூடவே நம்ம கேசரிக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இன்னும் அல்வா பதத்துக்கு வேணுண்டா ஒரு 4 டம்ளர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம பால் வேறு சேர்க்க போகிறோம். இப்போது இது கொதிக்கட்டும். நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த ஏலக்காய், ஃபுட் கலரு, உப்பு 3 இதில் போட்டுருவோம். இப்போது நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை போட்டு கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ரவாவையெல்லாம் இந்த தண்ணியில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்க்கலாம். சேர்த்து கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே வரலாம். பாலை நல்லா வத்த காய்ச்சி ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் காய்ச்சி வச்சுக்கிற பால் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு வத்த காய்ச்சி அது கூட சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சீனியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். சீனியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே வாங்க. பாருங்கள், இலவிக்கிட்டே வருது. பாருங்கள், கிண்ட கலரும் நல்லா வருது. பேனில் கேசரி அதிகமாகவே கிண்ட முடியல, அதனால் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். கேசரி நல்லா அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான ப்ராசஸ்ஸே கட்டி உழுவாமல் கிண்டுறது தான். அதுக்கு நான் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நீங்களும் பெரிய பாத்திரமாக எடுத்துங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரியும் திராட்சையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல மணத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் தாராளமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன், கெஸ்ட்டு வராங்கன்னு எங்கள் சித்தி என்னை செய்ய சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த கேசரி ரெடி பண்ணி கொடுத்தேன். ஃபைனலாக நெய் சேர்த்ததோடு நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்களும் கேசரியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.